ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதேவ் ஜெய் குரு பரசரா நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம புரட்டாசி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் 17/9/2025 அன்னைக்கு பிறக்குது. இந்த மாதம் புரட்டாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்குது. அதனால் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, ஆடை வஸ்திர தானம் பண்ணுங்க. அது ரொம்ப சிறப்பானது. வஸ்திர தானம்னா நீங்கள் பெரிய லெவலில் பட்டு சாரி அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ப்ளவுஸ் பீட் எடுத்து கொடுத்தா கூட அதுவும் ஒரு வஸ்திரம் தான். ஒரு சின்ன ரவிக்கை எடுத்து அதில் 2 வெத்தலை பாக்கு வச்சு அதை தானமாக கொடுங்க. நீங்கள் கொடுக்குறது தெரிஞ்சவங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கொடுக்கக்கூடாது. ஏழை எளியவர்களுக்கு தான் அந்த கொடுக்கறது தானம் அப்படிங்கிறதுனால நமக்கு ரிலேஷனாவோ தெரிஞ்சவங்களாவோ இருக்கக்கூடாது. ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது மாதிரி நீங்கள் கொடுக்கறதுனால, அதாவது நீங்கள் உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி தான் சேலையும் எடுத்து கொடுக்கலாம். அதாவது சேலை எடுத்து கொடுக்குறோன்னா ஒன்று பட்டு வஸ்திரம் அல்லது பருத்தி ஆடை தான் கொடுக்கணும், அல்லது வேஷ்டி துண்டு இதெல்லாம் தானமாக கொடுக்கலாம். இல்லை முடியல, எதுவுமே முடியல, எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் பிட்டையாவது எடுத்து தானமாக கொடுத்துருங்க. என்ன முடியுதோ ஆனால் அதை கட்டாயம் கொடுங்க. அதாவது மன மகிழ்ச்சியோட ஆத்மார்த்தமாக கொடுங்க. இதனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த காசு பணத்தில் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்கும். வீண் செலவு ஆகாது. முக்கியமாக மருத்துவ செலவு ஆகாது. விபத்து கண்டம் அகால மரணங்கள்லாம் தவிர்க்கப்படுங்க. இந்த மாதம் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல மாதம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும், வேற வழி கிடையாது. பொதுவாகவே கடக ராசிக்காரங்க ரொம்ப மன வருத்தத்தில் தான் இருப்பீங்க. ஏன்னா சனி முடிஞ்சாலும் எனக்கு சனி இன்னும் இருந்துட்டு தான் இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஷ்டமத்தில் சனி மட்டும் கிடையாது. அதாவது சனி பெயர்ச்சியே போயிட்டாரு, ராகு இருக்காரு. அதாவது கடகராசியில் இருக்கவங்க நிறைய பேத்துக்கு ராகு திசை நடக்கலாம் அல்லது ராகு புத்தியும் நடக்கலாம். பொதுவாகவே அஷ்டமத்தில் கோச்சாரத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது பெரிய லெவலில் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. பொதுவாகவே கொஞ்ச நாட்களாகவே கடகராசிக்கு ஒரு விஷயம் மாற்றி ஒரு விஷயம் கொஞ்சம் கெட்ட பலன்கள் நடக்க தான் செய்யுது. ஆனால் பொதுவாகவே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கடந்து வர்றது தான் கடகராசிக்காரங்க. கடந்து வந்தால் தான் அவங்க கடகராசிக்காரங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் ஆழமாக எடுத்துக்காதீங்க. அது உங்களை பாதிக்கும். அது மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி பாதிக்கும். இந்த பிரச்சனைனா இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு வாங்க. தெரியல அப்படின்னா கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். யோசிக்கலைன்னா அதை விட்டுருங்க. அது வரலை அப்படின்னா விட்டுருங்க. ஆனால் கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 2ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருக்கு. பொருளாதாரம் 11 கூடவே 2ஆம் இடத்துல இருக்கனால பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்குரியவர், அதாவது உங்களுடைய ராசிக்கு 11 கூடவே 2ஆம் இடத்துல வந்திருக்காரு. அப்போ பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் இந்த மாதம் மாறும். அதே மாதிரி மைண்டை நல்ல சந்தோஷமாகவும் காமாகவும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நிறைய டிசிஷன் நல்லபடியாக எடுக்க முடியும். நீங்கள் நிறைய பேர்த்துக்கு வாலண்டரியாக போய் ஹெல்ப் பண்ணுறீங்க, அது நல்ல விஷயங்கள் தான். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து நிறுத்தி நிதானமாக தான் எடுக்கணும். ஏன்னா சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்க கூடாது. கடகராசிக்காரங்க வாலண்டரியாக போய் ஹெல்ப் பண்ணி அந்த ஹெல்ப்புனால நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. உங்களோடது ஏன்னா இந்த உலகத்துக்கு சந்திரன் தான் ஒளி கொடுக்குறவர். நைட்டு அவர் தானே ஒளி கொடுக்குறாரு. அவருடைய ஒளி மூலியமாக நமக்கு பிரபஞ்சம் வெளிச்சமாக இருக்குது இல்லையா? அது மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் அந்த சந்திரன் ஒளி கொடுக்கறதுனால உனக்கு நான் லைட் அடிக்கிறேன் காசு கொடுன்னு கேட்குதா? இல்லை இல்லை. அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்க ஹெல்பிங் மைண்டாக இருப்பாங்க. தாய் உள்ளத்தோடு எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆனால் யோசித்து பண்ணுங்க, அவ்வளோதான். நான் சொல்கிறது ஒரே லைனில். ஏன்னா நீங்கள் உதவி பண்ணுறத ஒரு தர்மம் பண்ணுறதை போய் நான் தடுக்கக்கூடாது. ஆனால் யோசித்து பண்ணுங்கள். இதனால் நமக்கு என்ன சிக்கல்கள் வருங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு பண்ணுங்கள், அவ்வளோதான். பொதுவாகவே நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டிகிட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து இனி அடுத்தது ஒவ்வொரு ஸ்டெப்பாக வெளியில் வர்றதுக்கு உண்டான அமைப்பு கட்டாயம் இருக்குது. இப்போது அதிசாரத்தில் குரு வரப்போகிறாரு. அதனால் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. இவ்வளோ நாளாக என்னென்ன விஷயங்கள்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நிவர்த்தி அப்படிங்கிறது ஒன்று கடகராசிக்கு கட்டாயம் உண்டு. 2ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருக்கனால பொருளாதாரத்தில் சிக்கல்கள்லாம் இருக்கிறதுல அதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த 2 குடைவர் 3ஆம் அதிபதியோடு சேர்ந்து 3 குடைவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு. நிறைய அலைச்சல்கள் இருக்கும். இந்த மாதம் செமையாக அலைச்சல்கள் இருக்கும். அப்பாடா எனக்கு கொஞ்சமாவது உட்கார்றதுக்கு ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அந்த இதுக்கெல்லாம் நீங்கள் பொதுவாகவே கடகராசிக்காரங்க அலைச்சலுக்கு தயங்க மாட்டீங்க. அலைச்சல் இருக்கும், ஆனால் அது எல்லாமே ஆதாயமாக முடிஞ்சிடும். நீங்கள் கவலையப்படாதீங்க. ஆட்சி உச்சம் பெற்றுக்கக்கூடிய புதன் கூட சூரியன் சேர்றதுனால நல்ல யோகா அமைப்பு. முன்பை விட
தெளிவான மனநிலையும் நல்ல கிளவரான மூமெண்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் நீங்கள் நல்லா ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறிக்கிட்டே தான் வருவீங்க. கட்டாயம் அதுக்கு நடக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு இருக்கார். உங்களுக்கு நல்ல யோகம் கொடுக்கக்கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களோட பயணங்கள் சிறப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல பலன்களும் உங்களுக்கு தானாக சேரும். நீங்கள் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து படிப்படியாக உங்களை தேடி வரும். மருத்துவ செலவுகள் உறுதியாக உண்டு. 6 குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் இல்லாமல் செவ்வாயை பார்க்குறாரு, 4ஆம் இடத்துல பார்க்குறாரு. அது கூட என்னன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி யாருன்னா சனி. இந்த சனி வந்து சூரியனை பார்க்குறாரு. அதே மாதிரி 12ஆம் அதிபதியான புதனையும் பார்க்குறாரு. அப்போ என்ன அப்படின்னா மருத்துவ செலவு இருக்குது. அது வந்து உங்களை சார்ந்தவங்களுக்காகவோ அல்லது உங்களுக்காகவோ மருத்துவ செலவு இருக்குது. அதனால் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியுங்க. அப்போது உங்களையே நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமான வாழ்வு தான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கங்க. உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய சம்மந்தப்பட்ட தாய் தந்தையரா அல்லது கணவன் மனைவியோ குழந்தைகளோ இவங்களுக்கெல்லாம் மருத்துவ செலவு இந்த மாதம் இருக்கனால கவனமாக இருங்க. சூரியன் சனி பார்க்கும்போது கண்ணை முக்கியமாக கண் ரீதியான அதாவது கண்ணில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம், அல்லது நரம்பு பாதிக்கலாம், கண்ணாடி போடுற மாதிரி வரலாம், இந்த மாதிரி வருது. அதேமாதிரி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்புக்கெல்லாம் அதிபதி. எலும்பு ஃப்ராக்சர் ஆகிறது, சும்மா வந்து போயிட்டுருப்பீங்க, ஏதாவது கீழே வலிக்கி விழுகிறது, அதனால எலும்பு போன் ஃப்ராக்சர் ஆகிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கங்க. புதனும் சனியும் பார்க்குது. கடகராசிக்காரங்களே தயவு செய்து கவனமாக இருங்க. புதன் சனி பார்க்கும்போது ஏமாத்துறதுக்குனே உங்களுக்கு வந்து இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி எனக்குனே வருவீங்களாடா அப்படின்னு கேட்குற மாதிரி உங்களுக்கு ஏமாறுறதுக்குன்னு அமைப்பு இருந்தால் கட்டாயம் உங்களோட ஜாதகத்தில் புதன் சனி இருந்தால் ஏமாந்துருவீங்க. கவனமாக இருங்க. யாரையும் நம்பி கையெழுத்து போடாதீங்க. யாரையும் நம்பி படிக்காமல் ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. ஜாமீன் இவனுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற வாக்குறுதியை யாருக்கும் கொடுக்காதீங்க. பட்டும் படாமல், அதாவது தாமரை இலை தண்ணீர், அதாவது அந்த தண்ணிக்குள்ளேயே தான் அந்த தாமரை இலையெல்லாம் இருக்கும், ஆனால் அதோட ஒட்டாது. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அப்படி பட்டும் படாமல் இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். நீங்கள் இந்த புதனும் சனியும் கோச்சாரத்தில் எப்போல்லாம் பார்க்குதோ அப்போது உங்களை சிக்க வைக்கிறதுக்கே வான்னு கூப்பிட்டு கொண்டு போய் சிக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி வெளியில் வர்றதுனே தெரியாது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் சிக்காமல் இருக்கீங்கன்னா இதை பார்த்து உஷாராக இருந்துக்கங்க. ஆனால் இதுக்குன்னு வருவாங்க. அப்போ எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசித்து வச்சுக்கோங்க. பொதுவாகவே நண்பர்கள் உதவி கேட்டு வரும்போது நம்ம செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க எப்போ நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதனால் இப்போ நமக்கு அந்த ஹெல்ப் பண்ணால இப்போ நம்ம கட்டாயம் பண்ணணும்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செய்வீங்க. ஆனால் அது வந்து ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் இது நீங்கள் போய் சிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அதனால் மன உளைச்சலாகி அந்த ரிலேஷன்ஷிப்லாம் கட்டாக போகும். வருத்தமும் இருக்கும், பெரிய லாஸும் ஆகும். அதனால் கவனமாக இருந்துக்கங்கன்னு சொல்கிறேன். எல்லா விஷயத்துலையும் கவனத்தோடையும் விழிப்புணர்வோடையும் இருந்துட்டிங்கன்னா வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து ஜாக்கிரதையாக தப்பிச்சுக்கலாங்க. அதே மாதிரி நம்ம ஒதுங்கி நின்றுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து புதன் சனி பார்க்குறதுனால நல்ல அமைப்புகளும் இருக்குது. வியாபாரத்தில் தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல இன்கம், அதே மாதிரி முதலீடு போடாத செய்யக்கூடிய தொழில்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி கமிஷன் சார்ந்தது, அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கடல் கடந்து போய் சில விஷயங்கள் செய்கிறது, ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள், புது புது விஷயங்கள், நிறைய முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகிறது. அலைச்சல் அந்த மாதிரி இருக்கும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளியூர் வெளிமாநில பயணங்கள் உண்டு. நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. அது படிப்புக்காகவும் இருக்கலாம், உத்தியோகத்துக்காகவும் இருக்கலாம், தொழிலுக்காகவும் இருக்கலாம். ஆனால் நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல படிப்பில் ஆர்வம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பரான மாதம். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடச்சிரும். பொதுவாகவே வந்து ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்கக்கிட்ட காசிப் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் பேசிடாதீங்க. சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வாட்ஸ்அப் காலில் பேசுகிறேன் இல்லை வேறு காலில் பேசுகிறேன் அப்படிங்கிறலாம் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களை கவுத்து விடுறதுக்குன்னு சில சதி செயல்கள்லாம் செய்வாங்க. அதிலெல்லாம் கவனமாக இருந்துக்குங்க. கடகராசிக்காரங்க வந்து மெயினாக வந்து தன்னுடைய பேருக்கு களங்கம் வரக்கூடாதுங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. எவிடன்ஸ் இல்லாமல் ஒரு தப்பு செய்யணும்னா எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணணும். அது மாதிரி ஒருத்தரை பற்றி இன்னொரு தடவை பேசுகிறீங்க அப்படின்னா அது அவங்க நம்மளை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மற்றவங்ககிட்ட போட்டு காமிப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் நினச்சிட்டிங்கனாலே இதாகாது. கம்யூனிகேஷன் விஷயத்தில் கவனமாக இருங்க. கம்யூனிகேஷன்னா எழுதுறது கூட கம்யூனிகேஷன் தான். ஒரு நம்பர் அல்லது ஒரு ஜீரோவை
எக்ஸ்ட்ராவாக போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மைண்டை வந்து மூடை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். அதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டா பெரிய கஷ்டங்கள்லையோ அல்லது பெரிய பிரச்சனைகளை போய் சிக்காமல் தவிர்த்தரலாம். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வில்லங்கங்கள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள் தானாக சேரும். தந்தையாருக்கு உடல்நிலை பாதிப்புகள், தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது. பொதுவாகவே கடகராசிக்கு மருத்துவ செலவு கொஞ்ச காலமாகவே இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பண விரயங்களும் இருந்துட்டு தான் இருக்கும். 12ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. அதனால வந்து ஏதாவது ஒரு விரயங்கள் இருக்கும். அதனால் நீங்களே சீட்டு போடுறதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சேர்த்து வைக்கிறதோ ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்படுத்திக்கங்க. வாலண்டரியாக அது சுப செலவாக நீங்களே மாற்றிக்கங்க. அதான் ரொம்ப நல்லது. இல்லை தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு நல்லா பழக்கப்பட்ட விஷயங்களை ஒரு சின்ன சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது வந்து பின்னால் நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய க்ரோத்தாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதேமாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரானது. முக்கியமாக இந்த மாதம் புதன் உச்சமாக இருக்குது 3ஆம் இடத்துல. காதல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 கூடைய செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கனால அது வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. புதன் வந்து சனியை பார்க்குது, சனி புதனை பார்க்குது. அப்போ என்னென்னா பிரேக்கப்பும் நடக்கும். ஏன்னா நம்பிக்கை துரோகம் சொன்னேன்ல, அது உங்களுடைய லவ்வரை கூட துரோகம் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. எல்லாத்தையும் கடந்து வர்றது தான் கடகராசின்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதனால் கடந்து வர பாருங்கள். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். ஆனால் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமைகள் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்காரு. சுக்கிரன் எங்கே வராரோ அந்த இடம் வந்து நல்ல சுகமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள். கேது இவ்வளோ நாளாக இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஆனால் இந்த இதில் வந்து 11 கூடைய சுக்கிரனே 2ஆம் இடத்துல வந்தனால கொஞ்சம் உங்களுக்கு நல்ல அமைப்புகளை குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் வந்து நல்ல இந்த கமிட்மெண்ட் எல்லாம் ஃபில்ஃபில் பண்ணுறது, அதே மாதிரி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு நல்லபடியாக இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா விநாயகருக்கு தீபம் போடுங்க. வெள்ளருக்கு திரியில தேங்காய் எண்ணெயினால தீபம் போடுங்க. இந்த நம்பிக்கை துரோகம் வரக்கூடாது, ஏமாறக்கூடாது அப்படின்னா விநாயகர் இது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ஒரு சனிக்கிழமையாவது பெருமாளுக்கு விரதம் இருந்து ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இந்த படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்த உங்களுக்கு குரு பார்க்குறாரு. வேலையில் இருக்கவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்டது 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 9ஆம் தான் இருக்கிறாரு. அதனால் திருமணம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி திருமணம் நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு, கூட சுக்கிரன் இருக்குது. அதனால் திருமண யோகம் நிறைய பேத்துக்கு அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து இந்த கேது திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல இன்கம் பார்க்க முடியும். புதுசாக எது செஞ்சாலும் அது நல்ல இன்கம், அதாவது நிறைய லாபங்கள் ஈட்டக்கூடிய அமைப்பாக இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட்டான மாதங்க. நீங்கள் என்ன தொட்டாலும் சக்ஸஸ், என்ன தொட்டாலும் பேரு புகழ் கிடைக்கும். நீங்கள் யார் என்னன்னு தெரியும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய இன்கம் லாபம் கிடைக்கும். பேரு புகழ் தான் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப முக்கியம். புது புது வாய்ப்புகள் கிடைக்கும், அவார்ட் கிடைக்கும். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப உயர்வான மாதம்தான். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பரானது. உங்களுக்கு ஒரு டீம் வச்சுக்கோங்க. உங்களுடைய இது வந்து ஐடி டீம் வச்சுக்கோங்க, ஐடி விங் வச்சுக்கோங்க. உங்களுடைய பேர் புகழெல்லாம் பரவும், மக்களிடையே ஆதரவு கிடைக்கும். கட்சி தலைமையிடமே கூப்பிட்டு உங்களை பாராட்டும். ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. பதவிகள் கிடைக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, நல்ல பதவி கிடைக்கும். ஒரு திடீர்னு ஒரு போஸ்டிங் கிடைச்சிடும், நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி நிறைய கான்ட்ராக்ட் அமைப்பு, நிறைய அமைப்புகள், காசு பணம் சேர்க்கக்கூடிய நிறைய அமைப்புகள் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகள்லாம் ரொம்ப சூப்பரான அமைப்புகள். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். நிறைய புது புது விஷயங்கள் கிடைக்கும். பழக்க வழக்கங்கள் ஏற்படும். புது புது வாய்ப்புகள் வரும். காசு பணம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். கான்ட்ராக்ட் பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ், பதவி உயர் பதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை இருக்கும். நிறைய புது வாய்ப்புகள், ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையில் இருக்குது. கடகராசி பொறுத்த வரைக்கும் இந்த வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. குரு வந்து செவ்வாயை பார்க்குறாரு. குரு மங்கள யோகம் இருக்குது. அதே மாதிரி அந்த ஆள் மனசில் வந்து கொஞ்சம் படப்படங்கக்கூடிய எண்ணங்கள், அந்த டிப்ரெஷன்ஸு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் போக்குறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த பரிகாரம் நான் சொன்னேன் இல்லையா, தான பரிகாரம், அதை செய்யுங்க. பொதுவாகவே இயல்பாகவே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.